எல்லாருமே என்னுடைய பர்சனல் லைஃப பத்தி பேசுறாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், யாரும் இதுல தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரச்சிதா மகாலட்சுமி ஓபனா தெரிவிச்சிருக்காங்க. தினேஷின் மனைவியும் நடிகையுமான ரச்சிதா ரீசெண்டா தன் கையில போட்டிருந்த தினேஷ் என்ற டாட்டுவை அடிச்சுட்டு அதுக்கு பதிலா வேறொரு டாட்டுவை போட்டு நான் ஃபைனலா ஒரு முடிவெடுத்துட்டேன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதையடுத்து தினேஷ் ரச்சிதா டிவோர்ஸ் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததை அடுத்து இனிமே என்னுடைய வாழ்க்கைய நான் விரும்புறபடி வாழ விடுங்கன்னு தெரிவிச்சாங்க. அதுல நான் வாழ்க்கையில மிகப்பெரிய பாடம் ஒன்ன கத்துக்கிட்டேன். நீங்க தனியா இருந்தா கூட சரியானதுக்காக மட்டும் உறுதியா நில்லுங்க. உண்மை எப்போதும் கசக்கத்தான் செய்யும். அதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆகாது. எல்லாருமே என் வாழ்க்கை குறித்து கருத்து சொல்றாங்க. ஆனா யாரும் என்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட போராட்டம். தனியா போராட விடுங்க. எல்லாருமே உங்க வேலைய பாருங்க, எங்க வேலைய எங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் ஸ்ரீவித்யாக்கும் கமலுக்கும் காதல் என செய்திகள் பரவி வந்த நிலையில அது குறித்து கமல்ஹாசன் வெளிப்படையா பேசியிருப்பது ரசிகர்களை இன்பதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. பிரபல நடிகை ஸ்ரீவித்யாவை யாராலையும் மறக்க முடியாது. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல 1975ல வெளியான அபூர்வ ராகங்கள் படத்துல கமலும் ஸ்ரீவித்யாவும் ஒன்னா சேர்ந்து நடிக்கும் போது 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டது. இது குறித்து ஸ்ரீவித்யா ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ரீவித்யா குறித்து கமல்ஹாசன் பேசியிருப்பது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதாவது அவர் பேசியிருக்கும் வீடியோல 19 வயசுல அபூர்வ ராகங்கள் படத்துல நான் நடிச்சேன். அப்போ அந்த படத்துல நடிக்கும் போது நான் திறமையானவன் என்பதை எனக்கு உணர்த்தியது ஸ்ரீவித்யா தான். அவங்க எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னுடைய லவ்வரும் கூட. அந்த படம் மூலமா எங்களுக்கு ஏற்பட்ட காதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அது கல்யாணத்துல முடியணும்லாம் அவசியம் இல்லைன்னு கமல்ஹாசன் அதுல எமோஷனலா பேசியிருக்காரு. பிக் பாஸுக்கு அப்புறமா அக்ஷயாவை மீட் பண்ணிருக்காரு சரவணா விக்ரம். அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பிக் பாஸ் சீசன் 7ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு வந்த சரவணா விக்ரம் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஷோல இருந்து எலிமினேட் ஆனாரு. வெளியே வந்த அவரு கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டாரு. அதுல தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து எனக்கு தூணாய் இருந்து எனது வளர்ச்சிக்கு முக்கியமான ஆசானாகவும் வழிகாட்டுதலையும் அளித்த கமல் சாருக்கு மனமார்ந்த நன்றி. கமல் சார், உண்மையிலேயே நீங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சார் அப்படின்னு குறிப்பிட்டு கமல்ஹாசனை டேக் பண்ணிருந்தாரு. இந்த நிலையில பிக் பாஸுக்கு அப்புறமா விக்ரம் அக்ஷயாவை மீட் பண்ணிருக்காரு. அது தொடர்பான வீடியோவை அவரு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அக்ஷயாவை காட்டுறாரு. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் தனது அப்பாவின் கண்களை தனது கையில டாட்டூ குத்தியிருப்பது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. நடிப்புல இருந்து விலகி அரசியல்ல முழு கவனம் செலுத்திய விஜயகாந்த் முதல்ல எம்எல்ஏவா அரியணை ஏறினாரு. அடுத்து எதிர்கட்சி தலைவரா பொறுப்பேற்றாரு. அதையடுத்து சிஎம்ஆ வருவாருன்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில அவருடைய உடல் திடீரென சரியில்லாம போச்சு. அதனாலேயே வீட்டிலேயே முடங்கியிருந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28 உடல்நல குறைவால காலமானாரு. விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறமா அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் தனது சோசியல் மீடியா பேஜ்ல எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த நிலையில விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போது சண்முக பாண்டியன் தனது கையில தனது அப்பா விஜயகாந்தின் கண்களை பச்சை குத்தியிருந்தாரு. அது தொடர்பான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தனது கணவரின் பெயர்ல அனாதை ஆசிரமத்துக்கு உதவிகள் செய்து வரும் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் செயல் ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் கணவர் அரவிந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரு. மேரேஜ் ஆகி 1 வருஷமே ஆன நிலையில கணவரை இழந்த ஸ்ருதிக்கு பலரும் ஆறுதல் தெரிவிச்சாங்க. அதையடுத்து கணவரின் நினைவால தவித்து வரும் ஸ்ருதி மேரேஜுக்கு முன்னாடி அரவிந்துடன் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி எமோஷனலா போஸ்ட் போட்டுட்டு வராங்க. இந்த நிலையில ஸ்ருதி தனது கணவரின் பேர்ல அனாதை ஆசிரமத்துக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்து வராங்க. அது தொடர்பான போட்டோஸை அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி, அரவிந்தின் பர்த்டே அக்டோபர் 16 அன்னைக்கு இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ண, அரவிந்த் இத பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன், நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு அந்த ஆசிரமத்தின் டீடைல்ஸ அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்ருதியின் அந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய இந்த செயலை பாராட்டிட்டு வராங்க.
தனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு மதன் கௌரி ஃபேன்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசியிருக்காரு. யூடியூப் சேனல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் மதன் கௌரி. ஸ்டார்டிங்ல இவர் பலரால விமர்சிக்கப்பட்டாலும் இப்போ ஃபேமஸான யூடியூபரா வலம் வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில மதன் கௌரி தன்னுடைய மேரேஜ் வீடியோஸ் மற்றும் தாம் மனைவியுடன் இருக்கும் போட்டோஸ் எல்லாத்தையும் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாரு. அதனால மதன் கௌரி தன்னுடைய மனைவிய டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. இது குறித்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல பேசியிருந்த அவரு டிவோர்ஸ் செய்தி ரூமர் என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நெட்டிசன்கள் டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு திரும்பவும் கொஸ்டின் பண்ண, ரூமர்னு எவ்வளவு தெளிவா சொல்றேன், இன்னும் ஆச்சா இல்லையான்னு கேக்குறீங்களேன்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கு கீழே நிறைய பேர் அப்ப ஏன் ஒய்ஃப் பத்தி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணல, 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்களான்னு தொடர்ந்து கொஸ்டின் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு மதன் கௌரி சீக்கிரமா முற்றுப்புள்ளி வைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. துபாய் போயிருக்கும் நடிகர் அஜித் அங்கு தனது ஃபேமிலியோடு தனது மகள் அனுஷ்காவின் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காரு. தமிழ் சினிமாவின் பிரபல நட்சத்திர ஜோடிகளான அஜித் ஷாலினிக்கு அனுஷ்கா என்ற டாட்டரும் ஆத்விக் என்ற சன்னும் இருக்காங்க. அஜித் ஒரு பக்கம் பைக் ரேசிங் நடிப்பேன்னு இருக்க, அவருடைய சன் விளையாட்டுல சாதனை படைச்சிட்டு வராரு. சின்ன வயசுல இருந்தே கால்பந்து விளையாட்டுல அதிக ஆர்வம் காட்டிட்டு வரும் ஆத்விக் அதுக்கான முயற்சியா கால்பந்து கிளப்ல தீவிரமா பங்கேற்று வராரு. அதே போல அஜித்தின் மகள் அனுஷ்காவும் படிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில மகள் திருமேனி டைரக்ஷன்ல உருவாகி வரும் விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜித் தனது ஃபேமிலியோடு துபாய் போயிருக்காரு. அங்கு தனது மகள் அனுஷ்காவின் பிறந்த நாள கேக் வெட்டி கப்பல்ல கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அதுல ஆத்விக் அனுஷ்காக்கு கேக் ஊட்டிவிடும் போட்டோவை ஷாலினி தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை பேபின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போட்டோ இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்ல ஆங்கர் ஐஸ்வர்யா கிட்ட அத்துமீறிய இளைஞன் ஒருவருக்கு அடி விழுந்திருக்கு. தொடரி பட்டாஸ் மாறன் ஆகிய படங்களை தொடர்ந்து சத்யஜோதி நிறுவனம் தனுஷை வைத்து 4வது முறையா தயாரித்துள்ள படம் கேப்டன் மில்லர். அதையொட்டி இந்த படத்தின் ஆடியோ லான்ச் சென்னை நேரு ஸ்டேடியத்துல நடந்தது. இந்த ஆடியோ லான்ச்ல கூட்டத்துல ஒருத்தர் ஐஸ்வர்யா கிட்ட அநாகரிகமான முறையில நடந்து கொண்டதா சொல்லப்படுது. அதனால கோபமடைந்த அவங்க அந்த நபரை கால்ல விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததோடு அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில இது குறித்து ஐஸ்வர்யா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த கூட்டத்துல ஒருத்தன் என்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டான், ஒரு பெண்ணின் உடல் தொடும் அளவுக்கு துணிவு அவனுக்கு இருந்ததை என்னால ஏத்துக்க முடியல. அதே சமயம் என்னை சுத்தி நல்ல மக்களும் இருந்தாங்க. எனக்கு தெரியும் இந்த உலகத்துல இரக்கமுள்ள மரியாதையுள்ள நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இவனை போல சிலரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாமே கொஞ்ச நாள் தான், எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு திடீர்னு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க ஷீட்டல். நடிகர் பிருத்திவிராஜும் ஷீட்டலும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்த நிலையில திடீர்னு இவங்க பிரிஞ்சிட்டதா செய்திகள் வெளியாச்சு. இதனால பலர் இவங்க ரிலேஷன்ஷிப் குறித்து விமர்சனம் பண்ணாங்க. இது குறித்து பேசியிருந்த பிருத்திவிராஜ், நான் நிறைய ஏமாந்துட்டேன், இனிமேலும் திருந்தலனா நான் ஒரு முட்டாள்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் இவங்க 2 பேரோட பிரிவுக்கு என்ன ரீசன்னு எந்த தகவலும் வெளியாகல. பிருத்திவிராஜுடனான பிரேக்கப்புக்கு அப்புறமா ஷீட்டல் போடும் வீடியோக்கள் சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. இந்த நிலையில இப்ப ஷீட்டல் ஷேர் பண்ணிருக்கும் வீடியோ ஒன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதுல கீப் ஸ்மைலிங் என கேப்ஷன் போட்டு, எல்லாமே கொஞ்ச நாள் தான், எதுவுமே நிரந்தரம் இல்ல, இன்னைக்கு பிரச்சனை துன்பம் வந்தா நாளை மறுநாள் இல்ல அடுத்த மாதம்னு மாறிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் யாருக்கு இந்த திடீர் அட்வைஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஷூட்டிங் பிரேக்ல ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஹாலிடேஸ்க்காக வெளிநாடு போயிருக்காங்க சின்னத்திரை பிரபலங்கள் ஆரியன் மற்றும் ஷபானா ஜோடி. செம்பருத்தி சீரியல் மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸான நடிகை ஷபானா பாக்கியலட்சுமி சீரியல்ல நடித்து வந்த நடிகர் ஆரியனை காதலித்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதையடுத்து இவங்களுடைய மேரேஜுக்கு ரசிகர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. தற்போது ஆரியன் ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்லையும், ஷபானா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் மிஸ்டர் மனைவி என்ற சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஷூட்டிங்ல பிஸியா நடித்து கொண்டிருக்கும் 2 பேரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஹாலிடேஸ்க்காக வெளிநாடு போயிருக்காங்க. அங்கு ஜாலியா விடுமுறையை கொண்டாடும் ஆரியன் ஷபானா அங்கு எடுத்துக்கொள்ளும் போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில கவனம் ஈர்த்துட்டு வருது.